சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஏதோ ஒரு விதமான பாரம், ஒரு அழுத்தம் உங்களுடைய இருதயத்தை அழுத்துகிறது. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்குது. இது எப்படி முடியும்? என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? எப்படி என் வாழ்க்கை இன்னுமே கொண்டுட்டு போக முடியும்? இல்லை அப்படிப்பட்ட ஒரு சில பாரங்களோட ஒரு தெளிவான ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை, ஒரு தெளிவு இல்லை, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற பிளான் இல்லை, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் நன்மைக்கு தானா? ஒருவேளை சுயமாக நான் ஏதாவது செய்கிறேனா? இப்படிப்பட்ட அநேக குழப்பங்கள்னால உங்களுடைய இருதயம் பாரப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த உலகத்தில் நம்மளுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கிற நிறைய பிரச்சனை, நான் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என் கஷ்டத்தை சொல்கிறேன், அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே போய் செலவு பண்ணுறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி அநேகர் சொல்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாங்க, ஏன் மேலே உன் பாரத்தை வைத்துடு, நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு. இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற உறவுகளில் கடைசி வரைக்கும் வருகிற ஒரு உறவு அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற நிச்சயம் என்ன தெரியுமா? ஏசு. ஆமாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் தான் அந்த கணவனும் அந்த மனைவியும் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம், நம்மளுடைய ஜீவன் போன அப்புறம் கூட நம்ம ஒருவரோடு கூட இருக்க முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ ஏன் உன் பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற? நான் இருக்கிறேன்ல, உன் பாரத்தை என்கிட்ட வச்சிரு, நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்மளை ஆதரிக்க ஒருவர் உண்டு, உங்களை ஆதரிக்க ஒருவர் உண்டு. யாருமே இல்லைன்னு அழுதுட்டு இருந்தீங்க தானே? உங்களை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமம் ஏசு. ஏசப்பா இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏசப்பான்னு கூப்பிட்டு சொல்லிடுங்க. உங்கள் இருதயத்தில் என்னென்ன இருக்கோ, கத்தி அழணுமா, ஒரு ரூமுக்குள்ளே போய் ஏசப்பா இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுருங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூர்டானவங்க, அதாவது ரொம்ப வருஷமாக ஏசப்பாவை தேடுகிறவர்கள், ஏசப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் ஒரு சில பாரங்கள் என்னை அழுத்துது அப்படின்னா ரூமுக்குள்ளே போய் சத்தம் போட்டு ஏசப்பாவை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஏசு நல்லவர், என் வாழ்க்கையில் அவர் நன்மையை மட்டும்தான் செய்கிறார். ஏசு பெரியவர், அவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட ஏசப்பாவை துதித்து பாட ஆரம்பிங்க. அவரை வர்ஷிப் பண்ணுங்க. பாடல்கள் பாடிட்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. உங்களுடைய இருதயம் லகுவாக மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள் தன்னை போல மாறும். நீங்கள் பார்ப்பீங்கங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா இதை நீ கடைப்பிடி, இதை நீ செய் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதற்கான ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். தள்ளாடுகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தள்ளாடுவது இல்லைங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நீங்கள் ஒரு நாளும் தள்ளாடுவது இல்லை. அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். நம்ம சுய பலத்தினால நிற்க முடியாது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீதிமானை நான் தள்ளாட விட மாட்டேன். உங்களை தள்ளாட விடவே மாட்டார். நீங்கள் தள்ளாடுவது இல்லை. ஏசப்பா கூட பேச ஆரம்பிக்கலாமா? ஏசப்பா, இந்த வார்த்தையை எனக்கு தந்து என்னை நீங்கள் ஆறுதல் படுத்தி தேற்றி, ஒரு மாதிரி இருந்தேன், ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வருது. தேங்க்யூ அப்பா. என்னை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
அதுக்காகவே நான் நன்றி உள்ளவளாக இருக்கணும். என் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்கிறீங்க செய்யலை அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. செய்வீங்க, நான் உங்கள் பிள்ளை இல்லை, செய்வீங்க. அதை குறித்ததான எந்த பாரத்தையும் இனி நான் சுமக்க போகிறது இல்லை. நீங்கள் தானே இன்றைக்கி என் கூட பேசியிருக்கீங்க. அதனால் என் பாரத்தை எல்லாம் உங்கள் பாதத்தில் இறக்கி வச்சிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு ரிலீஃப் தாங்க, என் மைண்டை ஃப்ரீ ஆக்குங்க, என்னுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, என்னை லகுவாக்குங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆதரிக்கிற அந்த கரம், ஒருத்தவங்க நம்மளை அப்படியே அணைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு அணைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாக நீங்கள் ஏசப்பா கிட்ட அன்பு கூர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்வீங்கன்னா உங்களை அப்படியே அணைத்து உங்களை ஆதரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை இப்போ நடத்துவார். ஆமாங்க, அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தெய்வம், அவர் நல்லவருங்க. அவரை மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏசப்பா ரொம்ப 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 நல்லவர். உங்களுடைய பாரங்களை சுமக்கிற நல்ல தகப்பன், உங்களை ஆதரிக்கிற நல்ல தகப்பன், உங்களை தள்ளாடவே விட மாட்டார். ஆமேன். Have a beautiful day. God bless you.